ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், பன்னீர் ரைஸ் இந்த மாதிரி நாம் நிறைய ரைஸ்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த ரைஸ் ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த ரைஸெல்லாம் காணாமல் போயிடும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வந்து 250 கிராம் அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு இதில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு அரை ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கலந்து 50 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இறால் அதில் போட்டுருங்க. ஒரு 25-30 போல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. சோயா சங்க்ஸை நல்லா சுடுதண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இறாலுக்கு என்னெல்லாம் போட்டோமோ மசாலா அதெல்லாம் இதுலேயும் போட்டு கலந்து ஒரு இறால் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை போட்டுருங்க. சோயா போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2-3 நிமிஷம் இப்படியே கலந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிடும். இதை இறக்க போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 10 முந்திரி அளவு இதில் போட்டிருக்கேன். இது 2 உடஞ்சிருக்கிறதுனால ஒரு 20 மாதிரி உங்களுக்கு தெரியும். முழு முந்திரியாக நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 10 போட்டுக்கோங்க. இதில் வேர்க்கடலை வேணும்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இல்லைனா முந்திரிக்கு பதில் வெறும் வேர்க்கடலை வேணும்னா மட்டும் கூட போதும் சேர்த்துக்கோங்க. ஒரு கை ஃபுல்லாக நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதில். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். நாம் இந்த பொடியை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் சோயா போடணும்னு கூட அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இது சோயா போட்டால் நம்மளுக்கு குவான்டிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் நான் சோயா சேர்த்துருக்கேன். இதை சாப்பிடும்போது நமக்கு ப்ரானோட ஃப்ளேவர் தான் நல்லாவே கிடைக்கும். சோயாவோட ஃப்ளேவர் எங்கேயுமே கொஞ்சம் கூட வராது நமக்கு. இது வந்து பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ஒரே ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு நானே கேரண்டி. ஏன்னா எங்கள் வீட்டில் அது நடக்குது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இதே ரைஸு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு சாதம் கூட அதில் மீதியே இருக்காது. ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். முதல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணித்தரோம், அவங்களுக்கெல்லாம் பிடிச்சி சாப்பிடணும் தானே. கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையே இல்லை. சைட் டிஷ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் ஆனியன் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.